உதிர்க்கும் சொற்கள் தீயினால் சுற்றி இருப்பவர்கள் பாவம் சாம்பலிடம் சமர்ப்பிக்கப்படுவார்கள். மண்ணுக்குள் புதைந்துண்டாலும் நாணயம் தன் மதிப்பை குறைத்துக் கொள்வதில்லை. ஆனால் மனிதன் மட்டுமே நாணயத்தால் தன் மதிப்பை குறைத்துக் கொள்கிறான். பச்சோந்திகள் நிறமாறுமே ஒழிய ஒருபோதும் குணம் மாறுவதில்லை. மனிதன் மட்டும் விதிவிலக்கு. நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடையே அதிக கவனம் தேவை. மனிதன் எத்தனை அழகாக மாறுவிடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பு குணத்தை காட்டி கொடுத்துவிடும். பச்சோந்தி சொந்தமெல்லாம் பணத்துக்குத்தான் ஓடி வரும். உனக்கு எங்கே கூடி வரும்? உன் இத்து போன இரும்பு பெட்டி மொத்தம் பாசத்தை தான் சேர்த்து வச்ச காசு பணம் சேர்க்கலையே. நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சோந்திதான். தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள். தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் நெரிப்பார்கள். சொல்லுதல் யாவருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இதற்கு அர்த்தம் என்ன? வாய்க்கிளிய பேசுறது ஈஸி, பேசினபடி செய்யறதுதான் கஷ்டம். நரம்பெற்ற நாக்கின் வரம்பெற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்து விடும் துரும்பாக. வளையக்கூடியதுதான், இருந்தாலும் வளைந்து கொடுக்காமல் வம்பிழுத்து விடுகிறது. நாவடக்கம். உறவுகளை சேமிக்க வேண்டுமெனில் வார்த்தையை செலவழிக்காமல் இருங்கள். பிறரை சீர்திருத்தும் முயற்சியை விட தன்னை சீர்திருத்திக் கொள்வதே முதற்கடமை. ஒழுங்கு தவறிய இடத்தில் பயன் இருந்தாலும் மதிப்பு கிடைக்காது. நாவடக்கம். சூடானாலும் குளிமையானாலும் அறுசுவையானாலும் பக்குவமாக பதமாக ருசித்து அனுப்பும் உனக்கு வார்த்தைகளை பக்குவப்படுத்த ஏன் அவ்வளவு கஷ்டம்? ஒதுங்கி நிற்பதால் பகையிலிருந்து மட்டும் விடுதலை இல்லை, சில வஞ்சனை உள்ள உறவுகளிலிருந்தும் விடுதலை தரும். இந்த நாக்கு இருக்கே, நாக்கு உண்மை அறியாமல் காலையில ஒன்னு பேசுது, மாலையில ஒன்னு பேசுது. சொற்கள் வாழ்க்கையை தாங்கும் தூண்கள். அதை ஒருபோதும் நாவால் அழைத்து விடாதீர்கள். நான் நினைத்தபடி எல்லாம் வளைகிறது என்பது நினைத்த வார்த்தைகளை எல்லாம் வெளியிடுவதற்கு அல்ல. உதிக்கும் வார்த்தைகள் அனைத்தும் உன்னின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக. துன்பங்கள் மற்றும் நெருக்கடிகளின் முன்னுரையாக இருப்பது நாவடக்கமின்மைதான். ஒருவர் மௌனத்தை கடைபிடித்தாரெனில் அந்த மௌனம் அவரை 1000 சோதனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் பாதுகாத்துவிடும். வார்த்தை என்பது ஏணியைப் போல, பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். நாணயமும் பிரதானமாக நாணயமற்ற உலகில் நாவடக்கம் மட்டுமே நன்மை பயக்கும். நாணல் போல் வாழ்ந்திடல் நன்று. உந்தன் கேள்வியில் அதிகார சாயல் இருப்பீர், எந்தன் பதில் நிச்சயம் திமிர் சாயல் இருக்கும். நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். வார்த்தைகள் கூர்மையானது, நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும். பல வருட பந்தத்தையும் நொடியில் முறித்து விடும். பயங்கர ஆயுதம் நாக்கு. நாக்கு ஒரு தீ, ஆக்கவும் அழிக்கவும் வல்லது. கவனமாய் பயன்படுத்துங்கள். இவ்வுலகில் மிக கூர்மையான ஆயுதம் ஒன்று உள்ளது. முதலில் உங்கள் மனதை சிதைத்து இரத்தம் வராமலேயே உங்களை கொல்லும் பேராயுதம் அதுதான். அதுவே மனிதனின் நாக்கு என்று கூறினார் புத்தர் பிரான். வலிகளை மறக்கவே ஏதேனும் செய்ய இது இன்னும் அதிகமாக நினைக்க வைப்பது. உணர்வுகளின் பிரதிபலிப்பு. அழுகையில் தொடங்கி அழுகையில் முடிவதுதான் வாழ்க்கை. முதல் அழுகை எப்படி வாழப்போகிறோம் என்பதையும் கடைசி அழுகை எப்படி வாழ்ந்தோம் என்பதையும் குறிக்கும். சிரிக்கும் போது வாழ்க்கையை வாழ முடியும், ஆனால் அழும்போது மட்டுமே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். உனக்காக எத்தனை முறை அழுதாலும் கண்ணீர் மட்டும் குறைவதே இல்லை. நடிக்க தெரியாத அன்பிற்கு கிடைக்கும் பரிசு தனிமை, வேதனை, கண்ணீர் மட்டும்தான் அடையாளம். வலி, வேதனை, துக்கம், பிரிவு, இழப்பு விதியின் விளையாட்டு. இப்படி விடையில்லா துயரங்களுக்கு முடிவுதான் என்ன? இதுவும் கடந்து போகும். ஏற்றுக்கொள்ள மனம் மறுத்த போதும் இதுவே நிதர்சனம். கோடி கொடுத்தாலும் கொட்டிய வார்த்தைகளை கோர்த்து அள்ள முடியாது. தேடி அலைந்தாலும் திட்டிய வார்த்தைகளை திருப்பி வாங்க முடியாது. போலியும் பொய்யும் நிலையான இடத்தை பிடிக்க நிஜங்களும் உண்மையும் அனாதையாக தெருவிலே. ஒருவருக்கொருவர் தொடர்பில்லை என்றாலும் நினைவுகள் மட்டும் நினைவூட்டும். வேலையை நிறுத்தவில்லையே. யோசித்து பேசுங்கள். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். இந்த மூன்றும் உன்னிடம் இருந்தால் நீ கஷ்டங்களைக் கண்டு கலங்குவது இல்லை. வீரம் உன் இதயம், விவேகம் உன் சிந்தனை, வெற்றி உன் உயிர். இதை நினைவில் வை. இதுதான் இந்த உலகில் உயர்ந்தவன். வாழ்நாள் முழுவதும் மந்தையில் ஆடாக இருப்பதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்துவிட்டு போ.
சகிப்புத்தன்மை, பொறுமை வாழ்க்கைக்கு அவசியம் என்றாலும் அதிக சகிப்புத்தன்மை, அதிக பொறுமை ஒரு தனி மனிதனின் அமைதியை குலைக்கும். காலப்போக்கில் தன் சுயமரியாதையை இழக்க நேரிடும். எனவே பொறுமைக்கு ஒரு எல்லை வகுத்து செயல்பட வேண்டும். பேசும் வார்த்தையை விட பேசா மௌனத்திற்கு அதிக அர்த்தம் உண்டு. பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும். ஆனால் மௌனம் உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும். உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை உணர்ந்தால் நீ மனிதனாயிருக்கிறாய் என்று அர்த்தம். உங்களின் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? உங்களுக்கு வருவது மட்டும்தான் இரத்தம் என்று நினைப்பது. நம் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிடாமல் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு திருப்தி அடைந்தால் நம்மை விட சந்தோஷமானவர்கள் யாரும் இல்லை. அடுத்தவனுக்கு 1000 அறிவுரை சொல்வதை விட அதில் ஒன்றை கடைபிடி. நேரமில்லை என்று சொன்னார்கள். எல்லோரும் இந்த நேரத்தை கடந்து வழி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாகும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாகிவிடும். உள்ளத்தை எப்போது முடியாக வைத்துக்கொள். சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்து. என் மனதை நானே தேற்றிக்கொண்டு மனிதனாக நடமாடுகிறேன். என்னை மேலும் காயப்படுத்த வேண்டாம். காயப்படுத்தினால் எதிர் விளைவை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது. சூழ்நிலையை மாற்றிக்கணும், இல்லைனா சூழ்நிலைக்கு மாறிக்கணும். அவ்வளவுதான் வாழ்க்கை. அவமானம், துரோகம் எதுவானாலும் நிகழ்ந்த பின் நிமிர்ந்து வந்து காரணமானவன் வாய்ப்பிழந்து வியக்கும் வண்ணம் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கை. பிடித்த உறவுகளை தண்டிப்பதாக இருந்தால் மௌனத்தால் தண்டிப்பீர், வார்த்தையால் தண்டிக்காதீர். வார்த்தைக்கு எடையும் அதிகம், வேகமும் அதிகம், அழியும் காலமும் அதிகம். எதிர்த்து நில். எதிரியே உன்னை எதிர்க்காத வரையில் எழுந்து நில். எதிர்பாராத திருப்பங்கள் நீ நிகழ்த்தும் வரையில் பணிந்து போவது பழக்கத்துக்கு மட்டும்தான், பயந்து அல்ல என்பதை மறந்து விடாதீர்கள். நாமும் நம் செயல்களும் தவறாக பார்க்கப்படுவது நம் தவறல்ல. சுயநலமின்றி நம் பணியை செவ்வென செய்து வைப்போம். அவற்றின் பலன் என்பது பிறர் வார்த்தைகளில் இல்லை, நம் மனநிறைவில் உள்ளது. நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில். நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாய் இரு. நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு. உலகம் உன் வசப்படும். நிராகரிப்புகளின் மூலம் யாரையும் நிர்மூலமாக்கிவிட முடியாது. உண்மையில் நிராகரிப்புகளுக்கு பின்தான் ஒருவருடைய விஸ்வரூபமே வெளிப்படுகிறது. முடியாது என்பது சோம்பேறிகளின் வீண் வார்த்தைகள். இந்த உலகில் முடியாது என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நீ முடியாது என்று சொல்வது எவனாவது ஒருவன் அதை கண்டிப்பாக பிற்காலத்தில் நடத்தியே காட்டுவான். சொந்த காலிலேயே நின்று பழகுங்கள். மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடுங்கள். அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதீர்கள். அவர்கள் உதவி இல்லாமலே உங்களால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டுங்கள். வாழ்க்கையை சற்று தனித்து வாழவும் பழகிக்கொள்ளுங்கள். நம்மோடு இருப்பவர்கள் அனைவரும் நம் முகத்தின் முன் நடந்து கொள்வது போன்று முதுகின் பின் இருப்பதில்லை. சர்க்கரை போன்று இனிக்க இனிக்க பேசினாலும் ஒரு நாள் பாகற்காய் போன்று மாறும் ஆற்றல் கொண்டவர்களே. முடிந்து போனதை எண்ணி கவலை கொள்வதை விட அடுத்தது என்ன என்று ஆக்கப்பூர்வமான எண்ணத்தை மனதில் விதைத்து கொண்டால் அது உன்னை தங்கத்தைப் போல சுட்டு சுடர வைப்பது உறுதி. வளைந்து கொண்டே இருப்பதால் கோழைத்தனம் அல்ல. புன்னகைத்து கொண்டே செல்வதால் மனநோயாளி அல்ல. அமைதியாக இருப்பதால் அகிம்சைவாதியும் அல்ல. சோதனையை தாங்கும் நீ சாதனை படைக்க வேண்டும். பொறுத்து கொண்டிருக்கும் நீ புறப்பட்டு வா, வெற்றி நிச்சயம். ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும். ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும். முயற்சித்துப் பார். முடியாதது என்று ஒன்றும் இல்லை. ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்தி கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அதை அனுபவமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறக்கும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. மனிதருக்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு. நாம் எண்ணங்களால் கட்ட வடிவமைக்கப்படுகிறோம். எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நம் எண்ணங்கள் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலைப் போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது. பொறுமையாக இருங்கள். சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்
சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். முயற்சி திருவினையாக்கும்.